இறைவா, நான் மோயிசனை போல திக்குவாயனாக இருந்தால் நீர் ஆரோனாக இருந்து எனக்காக பரிந்து பேசும். இறைவா, நான் எசையா இறைவாக்கினரை போல கரைபிடிந்த நாவினை கொண்டிருந்தேன் என்றால் என் நாவை தொட்டு சுகப்படுத்தும். இறைவா, நான் சிறுவனாக இருக்கின்றேனே, எவ்வாறு உம் இறைவார்த்தையை புரிந்து கொள்வேன் என்று எரேமியா இறைவாக்கினரை போல தயங்குகின்றேன் என்றால், அஞ்சாதே மகனே, உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று என்னை கரம் தாங்கி வழிநடத்தும். இறைவா, நான் எசேக்கியேல் இறைவாக்கினரை போல எவ்வாறு உம் மக்களுக்கு உம் இறை வார்த்தை இதனை அறிவிப்பேன் என்று தயங்கி தடுமாறுகின்றேன் என்றால், உம் இறை வார்த்தை நிறைந்த ஏட்டுச் சுருளை என் வாயிலை திணித்து மெல்ல வைத்து வயிற்றிலிருந்து எழுப்பப்படுகின்ற உமது இறை வார்த்தையினால் இவர்களை நிரப்பியருளும். ஆமென். வார்த்தைப்பாடு. துறவற வார்த்தைப்பாடு என்பது துறவிகளுக்கு மட்டும்தானா, எங்களுக்கெல்லாம் கிடையாதா அப்படின்னா, இது எல்லோருக்குமான ஒரு செய்தியாக கண்டிப்பாக ஆண்டவர் இன்று உங்களுக்காக தந்திருக்கிறார். வழக்கமாக துறவற வார்த்தைப்பாடு அப்படின்னு சொன்ன உடனேயே அது அதிகமாக துறவிகளுக்கு தியானம் கொடுக்க செல்கின்ற பொழுது அல்லது துறவிகளுக்கு செமினார் கருத்தரங்குகள் கொடுக்க செல்கின்ற பொழுது தான் கொடுப்பது வழக்கம். நான் நினைக்கிறேன் மக்களுக்கு முதலாக இந்த துறவற வார்த்தைப்பாடும் கோடியற்புதர் புனித பதுவையந்தோணியாரும் என்ற தலைப்பை நமக்கு தந்திருக்கிறார்கள். அப்போ இந்த துறவற வார்த்தைப்பாடு அப்படின்னு சொன்னால் எத்தனை இருக்குன்னு தெரியுமா? ஏதாவது ஐடியா இருக்குதா? துறவற வார்த்தைப்பாடு மொத்தம் எத்தனை அப்படின்னு ஏதாவது ஐடியா இருக்குதா? துறவிகள் சொல்ல வேண்டாம். எத்தனை தான் நான் கேட்டேன் தாய், நம்பர் மட்டும் சொல்லுங்க முதல்ல. ரொம்ப சந்தோஷம். அவங்களை கைதட்டிருங்களா? அப்படியே ரொம்ப சந்தோஷம். கிரேட். 3 துறவற வார்த்தைப்பாடுகள். அந்த 3ஐயும் அற்புதமாக அழகா சொன்னாங்க. கற்பு, ஏழ்மை, கீழ்ப்படிதல். ரொம்ப சந்தோஷம். இந்த 3 துறவற வார்த்தைப்பாடை முதலாக கடவுளுடைய திருமுன்னிலையில் இந்த 3 வார்த்தைப்பாடையும் கொடுத்து துறவற வாழ்க்கையை தொடங்கிய முதல் நபர் அல்லது சபை ஏதாவது தெரியுமா? நீங்கள் நெட்டில் தேடினீங்கன்னா அங்கே அசிசி பிரான்சிஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். நீங்கள் நெட்டில் போய் தேடினீங்கன்னா அசிசி பிரான்சிஸ் தான் இந்த 3 வார்த்தைப்பாடுகளை நிர்ணயம் செய்து அதை வாழ்வாக்கி தன்னுடைய சகோதரர்களை வாழ்வாக்க வைத்தவர் என்று நீங்கள் நெட்டில் பார்க்க முடியும். ஆனால் உண்மை என்னன்னா, வரலாற்று பூர்வமாக உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் லாத்திரன் பொதுச்சங்கம் கிபி 1215 திருத்தந்தை 3ஆம் இன்னசென்ட் தான் இந்த துறவிகளுக்காக இந்த 3 வார்த்தைப்பாடுகளை நிர்ணயம் செய்கிறார். அதை முதலில் வாழ்வாக்கியவர் புனித அசிசி பிரான்சிஸ். அவருடைய சக தோழர்கள் அவருடைய சபை துறவிகள் என்று நாம் வரலாற்று பூர்வமாக பார்க்க இயலுகிறது. அப்போ அதற்கு முன்பாக இந்த துறவிகள் எந்தெந்த வார்த்தைப்பாடை கொடுத்தார்கள் அப்படின்னு பார்த்தா தான் ஏன் இந்த 3 வார்த்தைப்பாடு, அதற்கு பின்பாக இந்த வார்த்தைப்பாட்டை எப்படி புனித பதுவையந்தோணியார் தன்னுடைய வாழ்வில் வாழ்வாக்கினார் என்று நம்மால் பார்க்க இயலும். 2 முக்கியமான சபைகள், அசிசி பிரான்சிஸ் சபைக்கு முன்பாக 2 முக்கியமான சபைகள் அங்கே இருந்தார்கள். அதில் ஒன்று புனித அகுஸ்தினார் சபை, மற்றொன்று புனித பெனடிக்ட் சபை. ஆசீர்வாதப்பன்னு சொல்லுவாங்க, சரிதானே? பெனடிக்ட் சபை. இந்த 2 முக்கியமான மௌனமட துறவிகள் அல்லது துறவற சபைகள் இருந்தன. புனித பதுவையந்தோணியார் பெர்னாண்டோவாக இருக்கும்போது, அதாவது அசிசி பிரான்சிஸ் சபையில் சேர்ந்த பின்பாக வனத்தந்தோணியார் மீது இருந்த அளவு கடந்த அந்த குருவுக்குரிய பக்தியின் அடிப்படையில் அவர் தன்னுடைய பெயரை அந்தோணி என்று மாற்றிக்கொண்டார். அதற்கு முன்பாக அவருடைய இயற்பெயர் அல்லது தாய் தந்தை வைத்த பெயர் ஐயோ இது அந்தோணியார் கோவில்.
மார்ட்டின் அவங்க அப்பா பேரு. மார்ட்டின் சேர்த்துக்குவாங்க, அப்பா பேரை சேர்த்துக்குவாங்க. நீங்கள் பாஸ்போர்ட்டில் போய் நீங்கள் பாஸ்போர்ட் எடுத்தீங்கன்னா என் பேரை சேர்த்து என்னுடைய அப்பா பேரை சேர்த்துக்குவாங்க. கொஞ்சமே சொல்லுவாங்க. மற்ற எல்லா சமூகத்திலையும், தமிழக சமூகத்தை தவிர்த்து மற்ற எல்லா சமூகத்திலையும் குடும்ப பெயர் இருக்கும், அந்த குடும்ப பெயரை சேர்த்துக்குவாங்க. ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் குடும்ப பெயர் கிடையாது. ஏன்னா குடும்ப பெயர் சேர்க்கும் போது அது ஜாதி பெயராக மாறுங்கிறதுக்காக வேண்டி இந்த திராவிட எழுச்சியின் நிமித்தம் நமக்கு குடும்ப பெயரே இல்லாமல் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அதான் காரணம். இது வரலாறு. சூப்பர், கிரேட். அப்போ மார்ட்டின் என்பது தந்தையினுடைய பெயர். சூப்பர். அந்த அந்த பாப்பாவை கைதுட்டுங்களேன். கொயரில் பாடினாலும் அற்புதமாக கவனிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபெர்னாண்டோ, ஃபெர்டினண்ட், அதாவது ஒவ்வொரு மொழிக்கு ஏற்றார் போல. அந்துவான், அந்துவான்னா பிரெஞ்சில் வந்து என்ன சொல்றது, சாரி, அந்துவான் அந்தோனின்னு அர்த்தம். ஃபெர்னாண்டோ அல்லது ஃபெர்டினண்ட், சரியா? சூப்பர். ஃபெர்னாண்டோ என்பதுதான் அவருடைய இயற்பெயர். தன்னுடைய சபையில் அவர் ஒரு சபையில் சேர்ந்து அந்த சபையிலையும் ஃபெர்னாண்டோ என்று தான் வாழ்ந்தார். அசசி பிரான்சிஸ் சபைக்கு பின்பாகத்தான் அவர் அந்தோனி என்று பெயர் மாற்றி கொண்டார். தன்னுடைய குருவை அடிப்படையாக கொண்டு அவரை போல வாழ வேண்டும் என்பதற்காக பெயர் மாற்றினார். சூப்பர், வெரி குட், சந்தோஷம். சரி, இந்த ஃபெர்னாண்டோ எந்த சபையில் சேர்ந்தார்? நீங்களா கேள்வியா கேட்டு கொள்ளாதீங்க அப்படின்னு இருக்கிறீங்களா? தொடக்கத்தில் எந்த சபையில் சேர்ந்தார்? லிஸ்பன் நகரில் எந்த சபையில் போய் சேர்ந்தார்? கோயம்புராவில் எந்த திருச்சிலுவை மடத்தில் எந்த சபையில் போய் சேர்ந்தார்? உங்களுக்கு நான் பாடம்தான் மறையுறை தேவையில்லை போல இருக்கு, பாடம் தான் எடுக்கணும் போல இருக்கு. கை தட்டுங்க. ரொம்ப அருமையாக சொன்னாங்க. கை தட்டுங்க, சத்தமாக கை தட்டுங்களேன், எல்லாரும் சேர்ந்து கை தட்டுங்களேன். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். புனித அகுஸ்தினார் சபையில் சேர்ந்து தன்னுடைய உறவுகளும் தன்னுடைய தாய் தந்தையும் அவரை பார்க்க வந்ததுனால லிஸ்பன் நகர அகுஸ்தினார் சபையிலிருந்து கோயம்புரா அப்படிங்கிற அந்த திருச்சிலுவை மடத்தில் இருக்கின்ற அகுஸ்தினார் சபையில் தான் அவர் வாழ்ந்தார். அதற்கு பின்பாக ஒரு நிகழ்வுக்கு பின்பாகத்தான் அசசி பிரான்சிஸினுடைய சபையில் இணைந்தார் என்று நாம் படிக்கின்றோம். அப்போ புனித அகுஸ்தினார் சபையில் பார்த்தீங்கன்னா வார்த்தைப்பாடு கொடுத்தார்கள். என்ன வார்த்தைப்பாடு கொடுத்தார்கள் என்றால் ஒரே ஒரு வார்த்தைப்பாடு கொடுத்தார்கள், கீழ்ப்படிதல் என்கின்ற வார்த்தைப்பாடை கொடுத்தார்கள். இந்த கீழ்ப்படிதல் எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் என்று பார்த்தீர்கள் என்றால், கடவுளா தந்தையாம் கடவுளுக்கு கீழ்ப்படிதல். எங்க இருக்கிறாங்க? வேற யாரெல்லாம் இருக்கிறாங்க? தந்தையாம் கடவுளுக்கு கீழ்ப்படிதல். மற்றொன்று அங்க யார் இருக்கிறாங்க? தாய் இருக்கிறாங்க, அப்படிதானே? புனிதர்களுக்கு கீழ்ப்படிதல். தந்தையாம் கடவுளுக்கு கீழ்ப்படிதல், புனிதர்களுக்கு கீழ்ப்படிதல் என்கின்ற இந்த ஒரே ஒரு வார்த்தைப்பாடை மட்டும் புனித அகுஸ்தினார் சபையை சார்ந்த துறவிகள், மௌனமட துறவிகள் கொடுத்தார்கள். இவர்களை விட ஒருபடி மேலாக புனித பெனடிக்ட் சபையை சார்ந்த மௌனமட துறவிகள் 2 வார்த்தைப்பாடுகளை கொடுத்தார்கள். முதலாவதாக கீழ்ப்படிதல், கடவுளுக்கு கீழ்ப்படிதல், புனிதருக்கு கீழ்ப்படிதல் என்கின்ற இந்த வார்த்தைப்பாடையும், மற்றொன்றாக மனமாற்றம் என்ற வார்த்தைப்பாடையும் கொடுத்தார்கள். மெத்தனோயா என்று குறிப்பிடுவார்கள். மனமாற்றம் என்ற இந்த வார்த்தைப்பாடையும் இணைத்து அவர்கள் 2 துறவற வார்த்தைப்பாடுகளாக கொடுத்தார்கள். ஆனால் முதலாக இன்று காலம் வரை, அன்று தொட்டு இன்று காலம் வரை 3 வார்த்தைப்பாடுகளை நிர்ணயம் செய்து அந்த 3 வார்த்தைப்பாடுகளின் அடிப்படையில் தான் துறவற இயக்கம் அல்லது துறவற சபையானது இயங்குகிறது. எனவே இந்த 3 வார்த்தைப்பாடை மட்டும்தான், அது முதல் வார்த்தைப்பாடாக இருக்கட்டும் அல்லது நிரந்தர வார்த்தைப்பாடாக இருக்கட்டும், இந்த 2 நிகழ்வுகளிலும் இந்த 3 வார்த்தைப்பாடை கொடுப்பது வழக்கம். சூப்பர். இவங்களுக்கு வார்த்தைப்பாடு இருக்கா? மறை மாவட்ட குருக்களுக்கு இருக்கா இல்லையா? நான் கேட்கிற கேள்வி இருக்கா இல்லையா? இருக்கு. கைதட்டிருங்க, சந்தோஷமா கைதட்டிருங்க, சூப்பரா கைதட்டிருங்க, இன்னும் சத்தமா கைதட்டுங்க. வார்த்தைப்பாடு கிடையாது. அவர்களுக்கு வார்த்தைப்பாடு கிடையாது. ஆனால் திருத்தந்தைக்கும் ஆயர்களுக்கும் கீழ்ப்படிவோம் என்று வாக்குமொழி கொடுப்பார்கள். வார்த்தைப்பாடுக்கும் வாக்குறுதிக்கும் வித்தியாசம் இருக்குது, சரிதானே? அவர்கள் கீழ்ப்படிதல் என்கின்ற வாக்குறுதியை அவர்கள் அளிப்பார்கள், அது வார்த்தைப்பாடு கிடையாது, சரிதானே? சூப்பர். அப்போ இந்த 3 வார்த்தைப்பாடுதனை
முதலாக வாழ்வாக்கியவர் புனித அசிசி பிரான்சிஸ், அதை பின்பற்றியவர் புனித பதுவை அந்தோணியார் என்று பார்க்கின்றோம். அப்ப அந்த 3 வார்த்தைப்பாடுகள் என்னென்ன, அதை எப்படி புனித பதுவை அந்தோணியார் பின்பற்றினார் என்று பார்த்தீர்கள் என்றால், முதல் வார்த்தைப்பாடு ஏழ்மை என்கின்ற வார்த்தைப்பாடு. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் ஏழ்மை என்ற வார்த்தையை புனித அசிசி பிரான்சிஸ் பயன்படுத்தவில்லை. மாறாக அவர் வித்தவுட் ப்ராப்பர்ட்டி என்று பயன்படுத்துகிறார். வித்தவுட் ப்ராப்பர்ட்டி என்ற ஏழ்மைக்கு தகுதியான ஒரு வார்த்தையாக்கிய உடைமை இல்லாமை, எவ்வுடைமையும் இல்லாமை என்கின்ற அந்த வார்த்தைப்பாட்டை பாவர்ட்டி என்கின்ற இந்த தலைப்பை அடிப்படையாக கொண்டு வாக்குறுதியாக அவர்கள் கொடுக்கிறார்கள். ஏன் வித்தவுட் ப்ராப்பர்ட்டி என்று குறிப்பிடுகிறார்கள் என்றால், நாம் ஏற்கனவே நேற்று பார்த்தோம். முதலாக ஒரு இறை வார்த்தை. என்ன இறை வார்த்தை? 3 இறை வார்த்தையில முதல் இறை வார்த்தை எந்த நற்செய்தி, எந்த வாசனம்? உங்களை விடவே மாட்டேன். மத்தேயு நற்செய்தி 19வது பிரிவு 21வது வசனம். உனக்கு உள்ளதையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு பின்பு என்னை பின்பற்றி வா. அதான் விதவுட் ப்ராப்பர்ட்டி, எந்த உடைமையும் இல்லாமை. அப்போ ஏழ்மை என்கின்ற இந்த வாக்குறுதியினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்காரணத்தை முன்னிட்டும் எந்த உடைமையையும் எடுத்து வராமை. முதல்ல எந்த காரணத்தை முன்னிட்டும் எந்த உடைமையை, பொருளோ பணமோ உடைமையோ எதையுமே எடுத்து வராமை ஒன்று. இரண்டாவது, எந்த சூழ்நிலையிலும் எந்த உடைமையையும் வைத்திராமை. ரெண்டும் இருக்குது. ஏன்னா வீட்டில் இருக்குது, எங்க வீட்டில் எல்லாம் வசதியா இருக்கிறாங்க, அதனால நான் அதையெல்லாம் கொண்டுட்டு வரேன், அதுவும் செய்யக்கூடாது. இரண்டாவது, எந்த உடைமையும் எனக்கு கிஃப்டா கொடுத்தாங்க. இன்னைக்கு நிறைய பேர் நாங்க அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? எனக்கு கிஃப்டா கொடுத்தாங்க. நான் கூட ரொம்ப போராட்டங்கள்லாம் பெருமையா சொல்லிக்குவேன், எனக்கு கிஃப்டா கொடுத்தாங்க, ஏன்னா இப்படிதான் காட்டுவேன், கிஃப்டா கொடுத்தாங்க. ஆனா எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொருட்களை வைத்திராமை என்கின்ற இந்த ஏழ்மையை, மூன்றாவதாக எந்த ஒரு நிலையிலும் கர்வம் கொள்ளாமை என்ற வாக்குறுதியின் அடிப்படையில் ஏழ்மையை அவர்கள் பின்பற்றினார்கள். ஏன் கர்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாக அசிசி பிரான்சிஸ் என்ன செஞ்சாருன்னா, அந்த சபையினுடைய, அந்த சபை கிடையாது ஆக்சுவலாக, அவர் தொடங்கினது எப்படி தொடங்கினாரு? உங்களை போல சாதாரணமாக இருக்கிற சகோதர சகோதரிகள் சேர்ந்ததை அடிப்படையாக வச்சு அவர் ஒரு பொது உடைமை இயக்கமா, அதாவது பொதுஜன இயக்கமா தான் அவர் தொடங்கினார். எனவேதான் பெனிடென்ஸ் ஃப்ரம் அசிசி என்கின்ற இந்த தலைப்பின் அடிப்படையில் அவர் ஒரு இயக்கத்தை தொடங்கினார். இந்த இயக்கம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு பின்பாக அவர் புவர் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவில் ஏழ்மை என்கின்ற இந்த தலைப்பை அடிப்படையாக கொண்டு இந்த இயக்கத்தை வளர்த்தெடுத்தார். இப்போ என்ன சிக்கல்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய காலகட்டத்தில் நிறைய தப்பறைகள் உருவானார்கள். அதுல ஒரு தப்பறையானவர்கள் வால்டன்சியன்ஸ் என்கின்ற இந்த தப்பறையானவர்கள் புவர் ஆஃப் கிரைஸ்ட் என்கிற பெயரில் அவர்கள் வாழ்ந்து தப்பறையாளர்களாக மாற்றப்பட்டார்கள். முதல்ல தொடக்கத்தில் நல்ல சபையா உருவாச்சு, ஆனால் அதுக்கு பின்பாக தப்பறையா மாறுச்சு. அப்போ அந்த புவர் ஆஃப் கிரைஸ்ட்னாலே தப்பறையாளர்கள் என்று தெரிந்த உடனேயே அசிசி பிரான்சிஸ் புவர் ஆஃப் கிரைஸ்ட்ல இருந்து புவர் மைனர் என்ற தலைப்பில் தன்னுடைய இயக்கத்தை அவர் வாழ வைத்தார். அப்போ புவர் மைனர் என்று அந்த இயக்கம் தொடர்ந்து கொண்டிருந்த பொழுதுதான் அங்க ஒரு சிக்கல் அவருக்கு ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அசிசி பிரான்சிஸ் மட்டும் இல்ல, அன்றைய காலகட்டத்தில் ஏறத்தாழ 2000 குழுக்கள் தாயாம் திரு அவைக்கு எதிராக, அல்லது தாயாம் திரு அவையோடு இணைந்து, எதிராக சொல்ல மாட்டேன், இணைந்து ஏறத்தாழ 2000 குழுக்கள் இந்த ஏழ்மையை பின்பற்றி வாழ்ந்தார்கள். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருந்த மறைமாவட்ட குருக்களாக இருக்கட்டும், அசிசி பிரான்சிஸ் காலத்தில் வாழ்ந்த மறைமாவட்ட, தப்பா எடுத்துக்காதீங்க ஃபாதர்ஸ், மறைமாவட்ட குருக்களாக இருக்கட்டும் அல்லது மௌனமட துறவிகளாக இருக்கட்டும், இவர்கள் அனைவருமே சுகத்தோடும் சொத்தோடும் பணத்தோடும் வசதியோடும் அதிகாரத்தோடும் அந்தஸ்தோடும் அனைத்தும் பெற்றவர்களாக வாழ்ந்து வந்த அந்த காலகட்டத்தில், எல்லா விதமான தவறுகளும் இறந்த நிரம்பி வழிந்த அந்த காலகட்டத்தில்
முதலாக ஆவியினுடைய தூண்டுதலால் நாங்கள் ஏழ்மையை மட்டும் வாழ்வாக்குவோம் என்ற முனைப்போடு ஏராளமான குழுக்கள் உருவாக்கினார்கள். அந்த குழுக்களில் ஒன்றுதான் அசிசி பிரான்சிஸ் குழுமம். அவர்கள் ஏழ்மையை அடிப்படையாக கொண்டுதான், நற்செய்தியை அடிப்படையாக கொண்டுதான், ஆவியினுடைய தூண்டுதலை அடிப்படையாக கொண்டுதான் அவர்கள் வாழ்வாக்கினார்கள். ஆனால் அந்த பரிதாபம், அசிசி பிரான்சிஸை தவிர்த்து மற்ற அனைத்து குழுக்களுமே என்ன செஞ்சாங்கன்னா, அவர்கள் செய்த மாபெரும் தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க போய் பங்கு சாமியாருக்கு முன்னால, அவங்க போய் ஆயருக்கு முன்பாக, அவங்க போய் மௌனமட துறவிகளுக்கு முன்பாக, அவங்க போய் மௌனமட துறவியாக தலைவராக இருக்கின்ற பிரயர் என்று சொல்லுவார்கள் அல்லது ஆபட் என்று சொல்லுவார்கள், அவர்களுக்கு முன்பாக நின்று நாங்கள் ஆவியினுடைய தூண்டுதலால் நற்செய்தியை வாழ்வாக்கி நாங்கள் ஏழைகளாக, தரித்திர ஏழைகளாக இருக்கிறோம், நீங்கள் பணக்காரர்கள், ஐயா கேடு உங்களுக்கு, நற்செய்தியை வாழ்வாக்க தவறிவிட்டீர்கள் என்று தங்களை உயர்ந்தவர்களாக கருதி கொண்டு அடுத்தவர்களை தவறுதலாக குற்றப்பழி சுமத்தி சாடிய காரணத்தினை அறிந்தவராக, அதை புரிந்தவராக அசிசி பிரான்சிஸ் எப்பொழுது ஒரு மனிதன் நல்ல ஒரு வேர்ச்சுவோட வாழ்கிறாரோ அவர் தனக்குள்ளாக அதை வைத்திருக்க வேண்டும். பிறரோடு ஒப்பீடு செய்கின்ற பொழுதே, நீ அழகா சொல்லுவார் அசிசி பிரான்சிஸ் அல்லது அந்தோனியோ அழகா சொல்லுவாரு, அதுக்கு நீ அப்படியே வாழ்ந்துட்டு போயிடலாமே. நான் இங்கே ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன், நான் மட்டும் நல்லா ஜெபிக்க, என் வீட்டில் யாருமே ஜெபிக்கலன்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் அவங்கள மாதிரி ஜெபிக்காமலே இருந்துட்டு போயிடலாமே. இதுதான் அசிசி பிரான்சிஸினுடைய எண்ணம், இதுதான் அந்தோனியினுடைய எண்ணம். எனவே தான் அவர் புவர் மைனர் என்கின்ற இந்த பெயரிலிருந்து ஃப்ராத்தர் மைனர் என்கின்ற, அதாவது சொல்றது ஃப்ரையஸ் மைனர் என்கின்ற இந்த பெயரை சகோதரத்துவத்திற்கு முக்கியத்துவம் தருகிறார். இந்த சகோதரத்துவம் தான் இருப்பதிலேயே மிகச்சிறந்ததாக, அனைவரும் சமம் என்கின்ற அந்த உறவை, சகோதர சகோதரியத்துவம் தான் மிகச்சிறந்ததாக இருக்கும். எனவே இந்த சகோதர சகோதரியத்துவத்திற்கு ஒரு காரணியாக இருப்பது இந்த ஏழ்மை என்பதை உணர்கிறார். என் வாழ்க்கையில் கிடையாது, என்னுடைய நெருங்கிய நண்பர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, எங்கள் சபைக்கே தெரியும் ஒருத்தர் இருக்கிறார். அவருக்கு நடந்த நிகழ்வு, அவருக்கு உண்மையிலே நடந்த நிகழ்வு, எங்கள் சபையில் ஒருத்தர் செருப்பே போட மாட்டாருங்க. ரொம்ப எளிமையாக தாங்க இருப்பார். ஏழைகள்னா அப்படி உதவுவாருங்க, ஏழைகள்னா அப்படி உதவுவாருங்க. அவரை உண்மையிலே நான் நொவிஷியேட்டில் இருக்கும்போது எங்களுக்கு ப்ரொஃபஸராக இருந்தார். என்ன சொல்கிறது, எங்களுடைய இந்திய தாய் திருநாட்டிலே பிரெஞ்சிஸ்கனிசத்துக்கு அப்படி ஒரு ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லி அவளை பற்றி பெருமையாக சொல்லுவாங்க. நான் உண்மையிலே வாழும் புனிதர் இவர் தாண்டா அப்படின்னு நினச்சி நம்பி அவர் அவ்வளோ பெருமையாக எங்கே போனாலும் அந்த ஃபாதர் பாருங்கள் செருப்பு போட மாட்டார், எளிமையாக இருப்பார், ஏழைகளுக்கு உதவுவார், எல்லாம் சொல்ல அற்புதமான ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஸர், சூப்பராக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி டீச் பண்ணுவார். இப்படியெல்லாம் பெருமை பாராட்டிகிட்டு இருக்கும்போது தான் என்னுடைய நண்பர், எனக்கு பின்பாக சேர்ந்த என்னுடைய நண்பர் ஒரு உண்மையை சொன்னார். இவ்வளவு செஞ்ச அவர் அந்த நண்பர்கிட்ட போய் கேட்டிருக்கிறாரு, நீ எல்லாம் எதுக்கடா சாமியாரா வந்த, இந்த ஜாதியிலிருந்து நீ சாமியாரா வரலாமா, எப்படி இந்த இந்த எங்க இருக்கு பாருங்களேன், இவங்க பாவட்டியை வாழ்றாங்க, ஆனா உள்ளுக்குள்ள என்னத்தை வச்சிருக்கிறாங்க, உள்ளுக்குள்ள இன்னொரு ஃபாதர் எனக்கு தெரியும். அவரு நான் விகேபுரத்தில் கூட அவரோட நான் இருந்திருக்கிறேன், ஐ மீன் பிரதராக இருந்த காலகட்டத்தில், இங்கே அருளகத்தில் நான் இருந்தப்போ கூட அவரோட வாழ்ந்திருக்கிறேன். அந்த ஃபாதர் எப்படி தெரியுமா இருப்பார், ரொம்ப எளிமையான ஃபாதர். எந்த அளவுக்கு நாலேஜ்னா, புக்கை படிச்சுக்கிட்டே இருப்பாருங்க, படிச்சுக்கிட்டே இருப்பார், படித்து முடிச்சு புக்கை தூக்கி தூர போட்டுருவார். 2 ட்ரெஸ்ஸை வச்சுருப்பார், எப்போ அங்கியோடய இருப்பார், எப்போ அங்கியோட தான் இருப்பார். ரொம்ப பக்திமான், ரொம்ப பக்திமான். நல்ல என்ன சொல்கிறது, டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுச்சுன்னா அவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு கட்டப்பை மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது, ஒரே ஒரு கட்டப்பை மட்டும்தான். ஆனால் அவர் கூட வாழவே முடியாது, அவர் கூட வாழவே முடியாது. ஏன்னா நான் யோகியன், நான் மட்டுமே யோகியன், என்னை தவிர யோகியன் வேற யாருமே கிடையாது. இதுக்கு அப்படியே வாழ்ந்துட்டு போயிருக்கலாமே. அப்போ இந்த தரித்திர வாழ்வு என்பது, தரித்திர ஏழ்மை என்பது, எனக்கு இருக்கிற அடுத்திருக்கின்ற அயலானை சகோதர சகோதரியாக யார் ஒருவரால் பார்க்க இயலுமோ அவர்கள்தான் மிகச்சிறந்த
மிகச்சிறந்த நற்செய்தியை அல்லது ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுபவர்களாக இருப்பார்கள் என்ற அருமையான வாழ்வை பின்பற்றியவர் புனித பதுவை அந்தோணியார். அற்புதமான வாழ்வை பின்பற்றியவர் புனித பதுவை அந்தோணியார். அவருடைய தனி சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மரபின் அடிப்படையில், நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், மரபின் அடிப்படை, நாட்டு சொல்கிறது ஹாஜியோகிராஃபி கிடையாது, ஹிஸ்டரி கிடையாது, மரபின் அடிப்படையில் புனித பதுவை அந்தோணியார் பிரபலமாக மிகச்சிறந்த மறையுரையாளராக, மிகச்சிறந்த ஆகச்சிறந்த புதுமையாளராக வீதிகளில் வலம் வருகிற பொழுது மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்களாம்? மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்களாம்? கத்திரிக்கோள் எடுத்துட்டு போவாங்களாம். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அவர்கிட்ட இருந்தது ஒரு அங்கியில் ஒரு அங்கி, அவ்வளவுதான், ஒரு அங்கி தான், ரெண்டு அங்கி கூட கேட்ட சொல்ல முடியாது. ஏன்னா வரலாற்றில் அப்படி ஒரு குறிப்பே கிடையவே கிடையாது. ஒரு அங்கி தான் வச்சிருந்தாரு. ஆனால் அவர் ஆகச்சிறந்த மறையுரையாளராக எந்த அளவுக்கு என்றால், ஒரு இடத்துக்கு இப்போ கல்வெட்டாங்குழிக்கு மறையுரையாற்ற வருகிறார் அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கிற நீதிமன்றம், இங்க இருக்கின்ற ஆயர் பேரவை, இங்க இருக்கின்ற குருக்கள் பேரவை, இங்க இருக்கின்ற மற்ற அனைத்து நிகழ்வுகளும் கேன்சல் பண்ணி, எல்லா கடைகளும் மூடப்பட்டு, எல்லா வீதிகளும் மூடப்பட்டு, எல்லா சதுக்கங்களும் மூடப்பட்டு, அனைவருமே புனித பதுவை அந்தோணியாருடைய மறையுரையை கேட்பதற்காக வரக்கூடிய அளவுக்கு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த மறையுரையாளராக திறந்த இந்த புனித பதுவை அந்தோணியார் ஒரே ஒரு அங்கியை வைத்துக் கொண்டு, அந்த அங்கியில இருக்கிற ஒவ்வொரு பகுதியாக இந்த பெண்கள், அதிகமாக பெண்கள் என்ன செய்வாங்களாம்? அவர் நடந்து போய்கிட்டு இருக்கும் போதே வெட்டி அந்த துணி எடுத்து வச்சுக்குவாங்களாம். அது ஒரு மறைபொருளாக, அது ஒரு புனித பண்டமாக, அது அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தரக்கூடியதாக. அப்ப இவர் அங்கே எப்படி போட்டு போவாரு? எங்களை மாதிரி இப்படி நீட்டாக போட்டு போவாரு? எங்க ஒரு பக்கம் இங்க தூக்கிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் இங்க இங்க தள்ளிட்டு இருக்கும். அதுதான் அவருடைய அங்கி. தரித்திரத்தின் தரித்திரத்தை வாழ்வாக்கியவர்களில் முதன்மையானவராக திகழ்ந்தவர் புனித பதுவை அந்தோணியார் என்பதற்கு ஆகச்சிறந்த சாட்சி அவருடைய அங்கி. அது மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கையில எல்லோரோடும், ஏன்னா ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு வந்து இன்னொரு மக்களோடு, இன்னொரு என்ன சொல்றது, சபை சகோதரர்களோடு சகோதரத்துவத்தோடு வாழ்ந்த மிகச்சிறந்த ஒரு முனிதர் இந்த பதுவை அந்தோணியார் என்று வரலாறு குறிப்பிடுகிறது. இரண்டாவதாக கீழ்ப்படிதல். வழக்கமா நல்ல வேலை தப்பிச்சு போயிட்டார். வழக்கமாக அவங்க தான் ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க, நாங்கள் நான்காவதாக ஒரு வார்த்தைப்பாடு கொடுக்குறோம் அப்படிம்பாங்க. சேசு சபைக்கு நான்காவதாக ஒரு வார்த்தைப்பாடு உண்டு. மற்ற எல்லா சபைகளும் 3 வார்த்தைப்பாடு கொடுக்கும். சேசு சபை மட்டும், ஏன்னா சொசைட்டி அப்படிங்கிறதுனால நான்காவது ஒரு வார்த்தைப்பாடு கொடுப்பாங்க. அந்த 4வது வார்த்தைப்பாடு என்னன்னு தெரியுமா? தெரிஞ்சுக்கோங்க, திருத்தந்தைக்கு கீழ்ப்படிதல். அதனால திருத்தந்தை இப்போ இந்த ஞானராஜ, நேற்று வந்த ஞானராஜ வாப்பா ரோமுக்குன்னு சொல்லி கூப்பிட்டா சபை தலைவரோ அல்லது சபை புரோவின்சியலோ ஒண்ணுமே சொல்ல முடியாது. உடனே பொட்டியை கட்டிட்டு போயிருவாங்க. சேசு சபை அப்படிதான். இங்க போ அப்படின்னா போய்த்தான் ஆகணும். அவ்வளவு பெரிய என்ன சொல்றது, ஹோலி ஸ்பிரிட்டுக்கு அவங்க என்ன அடுத்து என்ன நினைச்சு என்னத்தை எந்த புத்தகத்தை எழுத போறாங்கிறது ஹோலி ஸ்பிரிட்டுக்கே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர்களே அவங்க சுப்பீரியர் உட்காருன்னு சொன்னா உட்கார்ந்துதான் ஆகணும், எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி. இந்த கீழ்ப்படிதல் என்கிற இந்த புண்ணியத்தை ஆகச்சிறந்த முறையில் பயன்படுத்துபவர்கள், வாழ்வாக்குபவர்கள் இந்த சேசு சபையை. ஆனால் அவர்கள் நாங்கள் தான் முதலாக திருத்தந்தைக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக வாழுகிறோம் என்று மாறுதட்டு சொல்லுவார்கள். ஆனால் வரலாறு அதுவல்ல உண்மை. மாறாக முதலாக அசிசி பிரான்சிஸ் கடவுளுக்கு கீழ்ப்படிதல், புனிதர்களுக்கு கீழ்ப்படிதல், திருத்தந்தைக்கு கீழ்ப்படிதல், சபை தலைவருக்கு கீழ்ப்படிதல் என்கின்ற இந்த 4 நிலைகளில் கீழ்ப்படிதல் உள்ள வாழ்வை புனித அசிசி பிரான்சிஸ் தன்னுடைய சகோதரர்களுக்கு வாழ்வாக்குவதற்காக தந்திருக்கிறார். அதில் முதன்மையானவராக இந்த கீழ்ப்படிதல் என்கின்ற புண்ணியத்தை வாழ்வாக்கியவர்களில் முதன்மையானவராக புனித அந்தோணியார் வாழ்ந்திருக்கிறார் என்பதுதான் வரலாறு. எந்த அளவுக்கு அவருடைய கீழ்ப்படிதல் இருந்தன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. லிஸ்பன்ல இருந்து கோயம்பராவுக்கு போனார். ஏன் தெரியுமா கோயம்பரா போனார்? அங்கே தான் இருக்கிறதுலையே போர்ச்சுகல் நாட்டிலேயே மிகப்பெரிய லைப்ரரி அங்கே தான் இருந்தது. அந்த லைப்ரரியை பின்பற்றி தான் அங்கே யூனிவர்சிட்டி அந்தோணி என்ன சொல்கிறது அசிசி பிரான்சிஸ் சபைக்கு சேர்ந்த பின்பாக அந்த கோயம்பரா லைப்ரரி தான் யூனிவர்சிட்டியாக மாறியது. அதனால் அவர் கோயம்பராவுக்கு போனார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த அந்தோணியுடைய மனநிலை எப்படி இருந்தது, ஆனால் எப்படிப்பட்ட வாழ்வை தெரிந்தெடுத்தார்.
இது கோயம்பராவில். அடுத்து புனித அசிசி பிரான்சிஸ் செய்கிறாரு, முதலாக இதுவரைக்கும் யாருக்குமே எதுவுமே டீச் பண்ணதே இல்லப்பா, நம்ம ஒரு இயக்கமாகவே வாழ்ந்துட்டு போயிட்டோம், ஆனால் இப்போ அது ஒரு சபையாக மாறிட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால மிகச்சிறந்த இறையாளராக நீர் இருக்கிறீர். எனவே என் அன்பு ஆயரே, இப்படி தான் கடிதம் எழுதுகிறார் அந்தோனியாருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார், என் அன்பு ஆயரே, என் ஆயரே. ஒருவேளை திரு அவை உண்மை ஆயராக அங்கீகரிக்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் என் ஆயரே, நான் உமக்கு கடிதம் எழுதுகிறேன், நீர் சென்று நம்முடைய சகோதரர்களுக்கு இறையில் கற்றுக்கொடும் என்று எழுதிய உடனேயே அவர் தெரிந்தெடுத்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொலோங்னா. அந்த இடத்தினுடைய பெயர் பொலோங்னா. இந்த பொலோங்னாவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொலோங்னா தான் முதலாக யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கப்பட்ட இடம் இந்த பொலோங்னா தான். முதலாக இந்த உலகத்திலேயே யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கப்பட்ட இடம் இந்த பொலோங்னா. எனவே தான் அவர் பொலோங்னாவை தெரிந்தெடுத்து அந்த யூனிவர்சிட்டியில தன்னுடைய அறிவையும் ஞானத்தையும் பெருக்கிக் கொண்டு இறையலை கற்றுக் கொடுத்தார். அந்த இறையலை கற்றுக் கொடுக்கும் போதுதான் அந்த சாம்ச என்ன சொல்றது சங்கீதத்தை அவர் எழுதின அந்த விளக்கு ஒரே தூக்கிட்டு ஒருத்தன் ஓடி போயிருவான். ஒரு நாவிஸ் தூக்கிட்டு ஓடி போயிடுவாரு. அப்பதான் காணாமல் போன பொருட்களை கண்டெடுக்க செய்தார் அவனை புனித பதுவை அந்தோனியாரே என்று நாம் அழகாக அற்புதமாக காணாமல் போன பொருட்களை கண்டெடுப்பதற்கான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் அவரிடமிருந்து பெறுகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இரண்டாவதாக அவர் தேர்ந்தெடுத்த இடம் பொலோங்னா. மூன்றாவது திருத்தந்தை 9ஆம் கிரகோரியார், நீ அல்பிஜென்சின்ஸ் அப்படிங்கிற ஆல்ப்ஸ் மலை அடிவாரத்தில் இருக்கின்ற தப்புரையாளர்களை மனமாற்றுவதற்காக மிக பிரபலமான ஆகச்சிறந்த மறையுரையாளர். எனவே அவரை ஆல்ப்ஸ் மலை அடிவாரத்தில் பிரான்சினுடைய வடக்கு பகுதியில் சென்று மறையுரை ஆற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட உடனேயே அவர் தெரிந்தெடுத்த இடம் மோந்த்பெல்லியர். இந்த மோந்த்பெல்லியர்லயும் ஒரு யூனிவர்சிட்டி இருந்துச்சு. இன்னொரு இடம் தூவோலோஸ். இந்த தூவோலோஸ்லயும் ஒரு யூனிவர்சிட்டி இருந்துச்சு. கடைசியா அவர் எனக்கு எதுவுமே வேணாம் திருத்தந்தையே, இதுவரைக்கும் நான் செஞ்ச பணியெல்லாம் எனக்கு போதும், அன்பு சபையே, பிரான்சிஸ்கன் சபையே, இதுவரை நான் ப்ரொவின்ஷியலா இருந்து பணி செஞ்சதெல்லாம் எனக்கு போதும், அதனால ப்ரொவின்ஷியல் பதவியை ரிசைன் பண்ணிட்டு அங்க இருக்கிற அந்த ஆல்ப்ஸ் மலை அடிவாரத்தில் பணி செய்கின்ற அந்த பணியை ரிசைன் பண்ணிட்டு கடைசியாக 2 ஆண்டுகள் நான் எனக்கும் போதும், இதுவரை நான் அருமையான பணியை செஞ்சுட்டேன், அருமையான மறையுரை ஆற்றிட்டேன், கடைசி ஆண்டுகளில் நான் ஆண்டவரோடு தொடர்பில் இருக்கிறேன் என்று தனித்திருப்பதற்காக அவர் தெரிந்தெடுத்த இடம் பதுவா. கடைசி 2 வருஷம் தான் இருந்தார். அந்த கடைசி 2 வருஷத்துல ஏன் பதுவாவை தேர்ந்தெடுத்தார்னா, பதுவாவிலே ஒரு யூனிவர்சிட்டி இருந்தது. அப்போ மிகச்சிறந்த ஒரு அறிவாளியாக, ஆகச்சிறந்த படிப்பாளியாக, தன்னை ஒரு ஞானமிக்கவராக உருவாக்குவதற்காக தெரிந்தெடுத்து கொண்ட இந்த அந்தோணி என்கின்ற இந்த பதுவை அந்தோணியார், அவர் செஞ்ச வேலையெல்லாம் என்ன தெரியுமா? அங்க வாயில் காப்பாளராக இருந்தார். கோயம்பராவில் வாயில் காப்பாளராக இருந்தார். அங்கிருந்து இந்த 5 பிரான்சிஸ்கன் துறவிகள் இறந்த உடனேயே, அவங்க எப்படி இறந்தாங்கன்னு எனக்கு சொல்றதுக்கு டைம் கிடைக்கல, இறந்த உடனே அவங்கள மாதிரியே ஒரு அடிமுட்டாளை போல அந்த 5 துறவிகள், அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரிஞ்சது நேர அரசன்ட்ட போனாங்க, மனமாறுங்கன்னு சொன்னாங்க, நற்செய்தியை வாழ்வாக்குங்கன்னு சொன்னாங்க, வாழ்வாக்குனா ஆண்டவர் உங்களை சபிப்பாருன்னு சொன்னாங்க, உடனே அவங்கள போட்டு தள்ளிட்டாங்க. அதே மாதிரி அதே செயல்களை செய்வதற்காக இந்த பதுவை அந்தோணியார் எங்க போறார்? மொரோக்கோ தேசத்தில் இருக்கிற மன்னனை சந்திப்பதற்காக, அதே முட்டாள்தனத்தை செய்வதற்காக, அதே மறைசாட்சியாக மறிப்பதற்காக தன்னை முழுமையாக ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து சென்றவர். இவ்வளவு பெரிய அறிவாளி. நான் ஏன் சொல்றேன்னா, 5 யூனிவர்சிட்டியை தெரிந்தெடுத்து ஆகச்சிறந்த அறிவாளியாக தன்னை உருவாக்கி கொண்ட இந்த பதுவை அந்தோணியார் ஆண்டவருக்காக, நற்செய்திக்காக, மறைசாட்சியாக மறிக்க வேண்டும் என்ற ஆவலுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கீழ்ப்படிதல் உள்ளவராக மொரோக்கோ தேசத்தில் சென்ற இந்த பதுவை அந்தோணியார் எதிர்பாராத விதமா மலேரியா காய்ச்சல் வந்துருச்சு, சிசிலி தீவுக்கு வரார். வந்தவரும் அங்க மோந்தே பவுலோ அப்படிங்கிற எங்களுடைய அந்த இல்லத்தில் இருக்கிற காப்பாளர், நீ சாமியார் தானப்பா? ஆமா, வாங்க, நாங்க எல்லாம் பிரதர்ஸா இருக்கிறோம், எங்களுக்கு பூச வைக்க ஆள் இல்லை, வாங்கப்பான்னு கூட்டிட்டு போய் அங்க போய் பார்த்தீங்கன்னா அப்புறாணி ஆட்டம் பூச வச்சுட்டு மீதி என்ன செய்யறேன்னு தெரியாம, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதான் வரலாறு, பூச வச்சுட்டு அவருக்கு என்ன செய்யறேன்னு தெரியல. ஏன்னா பாதி பேரு யாசகம் செய்ய போயிடுறாங்க, பிச்சை எடுக்க போயிடுறாங்க, பாதி பேரு வேலை செய்ய போயிடுறாங்க, தோட்ட துறவுகள்ல வேலை செய்ய போயிடுறாங்க. இங்க இருக்கிறது யாரு ஒருத்தர், ஏன்னா இவருக்கு யாசகம் பண்ணவும் தெரியாது, வேலை செய்யவும்
தெரியாது. அதனால என்ன செய்யறது தெரியாம அவருடைய மனசாட்சி உறுத்துனதுனால போய் அந்த மோந்தே பவுலோ என்கின்ற இந்த இல்லத்தில் இருக்கின்ற கிராட்சியானோ என்கின்ற அந்த இல்ல தலைவரிடத்துல போய், என் தலைவரே, என் ஆண்டவரே, என் சொல்றது கார்டியனே, நீங்க எனக்கு இனிமே நீங்க சாப்பிட்டுட்டு பாத்திரத்தை கழுவ வேண்டாம். இந்த வீட்டில் இருக்கிற சுத்தி பகுதியில் இருக்கிற சுத்து பகுதியை நீங்க யாருமே எந்த வேலையும் துடைக்க வேண்டாம், கூட்ட வேண்டாம், எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு போயிருங்க. பாருங்க, ஆகச்சிறந்த ஒரு அறிவாளி, ஒரே ஒரு குருவானவர், அருள் பணியாளர், ஆனால் நல்ல அருமையான கீழ்ப்படிதல் உள்ளவராக தன்னையே ஏழ்மை நிலைக்கு உட்படுத்தி அங்க இருக்கின்ற பாத்திரங்களை எல்லாம் கழுவி அங்க இருக்கின்ற பகுதியெல்லாம் சுத்தம் செய்து மனசாட்சியை தொட்டவராக வாழ்ந்தவர் புனித பதுவை அந்தோணியார். இதோட விட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, முதலாக அந்த முதல் மறையுரையை பற்றி அருள் தந்தை மரியந்தனியை உங்களுக்கு வைப்பாரு. அந்த முதல் மறையுரையை அப்பத்தான் முதலாக என்ன செய்யறாரு, தன்னுடைய மறையுரையாற்றவர் வரல. யார் மறையுரை ஆற்றுவாங்கன்னு கேட்டா ஒருத்தர் முன் வரல. அசசி பிரான்சிஸ் இருக்கிறாரு, சென்ட் டாமினிக் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. சென்ட் டாமினிக் இருக்கிறாரு, மிகப்பெரிய மறையுரையாளர்களா இருக்கிறாங்க. ஆனா இந்த கிராட்சியான போய் இவற்றை போய் நீர் மறையுரை ஆற்றும் அப்படின்னு கேட்ட ஒரே காரணத்திற்காக கீழ்ப்படிதலோடு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த அந்தோணி என்கின்ற மிகச்சிறந்த ஒரு ஞானி தன்னுடைய கார்டியன் சொன்னார் என்ற ஒரே காரணத்திற்காக கீழ்ப்படிதலோடு சென்று முதல் மறையுரையாற்றி அதன் பின்பாகத்தான் அவர் புதுமைகளின் வள்ளலாக, மறையுரையாளர்களின் மறையுரையாளராக இன்று த டாக்டர் ஆஃப் த சர்ச் என்கின்ற அளவுக்கு மிகப்பெரிய பெருமையை இந்த கீழ்ப்படிதல் தான் அவருக்கு பெற்று தந்தது. அதனால தான் வீட்டில் நம்மளாம் சொல்லுவாங்க, தப்பே பண்ணாலும் பரவாயில்ல. வீட்டில் என்ன சொல்லுவாங்க அந்த காலத்தில் கிராமங்களெல்லாம், பெரியவங்களுக்கு அவங்க சொல்றத கேளுங்கன்னு சொல்லுவாங்க. ஏத்து பேசாதல அப்படிதான் சொல்லுவோம். ஏத்து பேசாதல, பெரியவங்களுக்கு கீழ்ப்படிங்களே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக? அந்த கீழ்ப்படிதல் என்கின்ற புண்ணியம் எங்க கொண்டு போய் சேர்க்கும்? அவ்வளவு உயரத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அதற்கு ஒரு சிறந்த சாட்சி, மிகச்சிறந்த ஒரு சாட்சி புனித பதுவை அந்தோணியார். கற்பு இந்த கற்பை பிரான்சிஸ் அப்கோர்ஸ் சாஸ்டிட்டி, வவ் ஆஃப் சாஸ்டிட்டி என்று சபைகளுக்காக பயன்படுத்துகிறார். 1623 தான் முதலாக இந்த வவ் ஆஃப் சாஸ்டிட்டி என்று பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் பிரான்சிஸ் தன்னுடைய எழுத்துக்களில் பியூரிட்டி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். தூய்மையான வாழ்வு என்கின்ற, பியூரிட்டி ஆஃப் லைஃப் என்கின்ற இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எதற்காக என்று பார்க்கின்ற பொழுது, இப்போ நல்லா எடுத்துக்கோங்களேன், காலையில் எழுந்திரிச்ச உடனே பியூரிட்டி ஆஃப் ஹார்ட், பியூரிட்டி ஆஃப் மைண்ட், இதைத்தான் பிரான்சிஸ் பயன்படுத்துகிற வார்த்தை. இதைத்தான் புனித பதுவை அந்தோணியார் வாழ்வாக்கினார். பியூரிட்டி ஆஃப் ஹார்ட், தூய்மையான உள்ளம், தூய்மையான எண்ணம். இப்ப காலையில எழுந்திருக்கும் போதே தூய்மையான உள்ளத்தோடு, தூய்மையான எண்ணத்தோடு நீங்க எழுந்திருச்சு, தூய்மையான உள்ளத்தோடு, தூய்மையான எண்ணத்தோடு நீங்க அலுவலகத்துக்கு போயிட்டு, தூய்மையான உள்ளத்தோடு, தூய்மையான எண்ணத்தோடு அலுவலகத்திலிருந்து நீங்க வீட்டுக்கு வந்துட்டு, தூய்மையான உள்ளத்தோடு, தூய்மையான எண்ணத்தோடு நீங்க தூங்க போனீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை? யாருக்காவது ஏதாவது பிரச்சனை வருமா? கற்புக்கு எதிரான சிக்கல்கள் எங்கேயாவது வருமா? வராதா? வராது. அப்போ இந்த தூய்மையான உள்ளமும் தூய்மையான எண்ணமும் எதற்காக என்று அசிசி பிரான்சிஸ் அற்புதமாக சொல்லுகிறார் என்றால், நாம் விண்ணக மோட்சத்தை நோக்கி செல்வதற்காக இந்த கற்பு என்கின்ற, அது உங்களுக்கு இருக்கு, எங்களுக்கு இருக்கு. நீங்களும் வார்த்தைப்பாடு கொடுக்குறீங்க, அப்படிதானே? திருமண வார்த்தைப்பாடுல நீங்களும் கொடுக்குறீங்க, நாங்களும் கொடுக்குறோம். அதனாலதான் வவ் ஆஃப் சாஸ்டிட்டி என்பது உங்களுக்கும் பொருந்தக்கூடியது, எங்களுக்கும் பொருந்தக்கூடியது. அதைத்தான் கொஞ்சம் மாற்றி வவ் ஆஃப் செலிபஸி என்று நாங்க கொஞ்சம் மாத்திக்கிறோம். ஆனா வவ் ஆஃப் சாஸ்டிட்டி தான் நாங்க கொடுக்குறோம். அது உங்களுக்கும் பொருந்தக்கூடிய, எங்களுக்கும் பொருந்தக்கூடிய. அப்போ கற்போடு நாம் வாழ வேண்டும் என்றால், நாம் தூய்மையான உள்ளம், தூய்மையான எண்ணம் கொண்டவர்களாக நாம் வாழுகின்ற பொழுது நிச்சயமாக இந்த கற்பு நெறி தான் நம்மை மோட்ச வாழ்வுக்கு அழைத்து செல்லும் என்று அசிசி பிரான்சிஸ் குறிப்பிடுகிறார். அப்போ மோட்ச வாழ்வுக்கு போகணும்னு சொன்னா நாம ஒரு 5 காரியம் செய்யணும்னு நம்ம நேற்று பார்த்தோம். என்னதெல்லாம் செய்யணும்? ஏமா பொத்தம்பதுவோ சொல்லாதீங்க, மறைவுரை கேட்டிருக்கிறீங்க, கரெக்டா சொல்லுங்க. 5 காரியம் செய்யணும். 5 காரியம் செய்யணும். பசியா இருந்தேன்,
தாகமாயிருந்தேன், உடையின்றி இருந்தேன், நோயுற்று இருந்தேன், சிறையில் இருந்தேன். இந்த 5 பேர் நான் பசியா இருக்கும் போது எனக்கு கற்பு நெறிக்கு எதிராக நான் யாராவது போவாங்களா? போவோமா? போவோமா? போக மாட்டோம். தாகமா இருக்கும்போது யாருக்காவது கற்பு நெறிக்கு எதிராக பாவம் செய்வோமா? போக மாட்டோம். உடையின்றி இருக்கும் போது நமக்கு அடுத்து ஓட வேணுமேங்கிறதுக்காக வேண்டி அந்த நினைப்பு தான் நமக்கு இருக்குமே ஒழிஞ்சு ஒருவேளை நமக்கு அந்த கற்பு நெறிக்கு எதிராக போவோமா? போக மாட்டோம். புரியுதுங்களா? அசிசி பிரான்சிஸ் இந்த கற்பு நெறியை விண்ணகம் செல்வதற்கான வழியாக கொடுக்கிறார். இந்த விண்ணகம் செல்வதற்கான வழி இந்த பசியாய் இருக்கிற பொழுது, தாகமாய் இருக்கிற பொழுது, ஆடையின்றி இருக்கின்ற பொழுது, சிறையில் இருக்கின்ற பொழுது, நோயுற்று இருக்கின்ற பொழுது, நிச்சயமாக இதுதான் நம்மை விண்ணக வாழ்வுக்கு அழைத்து செல்லும். எப்ப நமக்கு கொழுப்பு கூடுதோ அப்பதான் நம்ம இதுல இருந்து தூய்மையான உள்ளத்திலிருந்து, தூய்மையான எண்ணத்திலிருந்து நாம் மாறுபடுவதற்கான ஒரே காரணம் பணமும் பதவியும் அதிகாரமும் அந்தஸ்தும், இன்னொரு வார்த்தையோட சொல்றேன், கொழுப்பும் தான். புனித பதுவை அந்தோணியார் மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்தார். இந்த கற்பு நெறிக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்தார் என்று வரலாறு மிக அற்புதமாக சுட்டி காட்டுகிறது. இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஏழ்மை என்கின்ற இந்த வார்த்தை பாடும், கீழ்ப்படிதல் என்கின்ற இந்த வார்த்தை பாடும், கற்பு நெறி என்கின்ற இந்த வார்த்தை பாடும், இந்த 3 வார்த்தை பாடுகளையும் நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நினைத்து தியானித்து அதை வாழ்வாக்குகின்ற பொழுது நிச்சயமாக இந்த கோடி ஏற்பதற்கு நாம் பெருமை சேர்க்கக்கூடியவர்களாக இருப்போம். அத்தகைய ஆசீர்வாதத்தை பெற்ற மக்களாக வாழ்வோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.